ஆனா 2017 இருந்து நாங்க முதல்ல இருந்து ஜப்பான் நாட்டில இருந்து வாகனங்களை இறக்கி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நாங்க 23ஆம் தேதி இங்க ஓபன் பண்ணாங்க 18 கார் வித்திருக்கோம். 2 கோடி 15 லட்சம் போற காரை வந்து 2 கோடிக்கு நாங்க இறக்கி தருவோம். 20 இருந்தா எடுக்கலாம். அந்த 20 இருந்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க வெறும் 75,000 ரூபாய் இருந்தாலே கார் ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க இறக்கி தாரன்னா உங்களுக்கு 82 லட்சத்துக்கு நாங்க இந்த கார் 25 மாடலை வந்து நாங்க புதுசா இறக்கி தருவோம். பைக்குகளும் மாத்தி கார்களும் வாங்கக்கூடியதா இருக்கு. சேஃப்டி வரும், கேமரா வரும், மற்றது பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கு, ஹெட் அப் டிஸ்பிளே இருக்கு, எல்லா ஆப்ஷனும் இருக்கு. 60-70% மட்டும் செய்து கொடுக்குறோம். ஆனா நார்மலா 50%, ஆனா நாங்க 70% லீஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தரலாம். கொழும்பு விலைக்கே நீங்க எடுக்கக்கூடியதா. இதே காரை இறக்கி தரேன்னா உங்களுக்கு 83 லட்சத்துக்கு நாங்க இறக்கி தருவோம். 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணா அடுத்த கார் எடுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் கார் எடுக்கலாம். சரி, இருக்கிற காசை தாங்க 75,000 சொல்றீங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணம் சாவச்சேரியில நிற்கிறோம். சாவச்சேரியில புதுசா RS மோட்டார்ஸ் என்ற வாகன விற்பனை நிலையம், புது கார்கள் மற்றும் 2ஆம் தர வாகனங்கள் விற்பனை செய்கிற ஒரு புது ஷோரூம் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். RS மோட்டார்ஸ் என்ற இந்த வாகன விற்பனை நிலையத்துக்கு வந்திருக்கோம். சாவச்சேரியில் இருக்குது. இங்கே என்னென்ன வாகனங்கள் இருக்குது, என்னென்ன விலைகள் இருக்குது, எப்படி எடுத்துக்கொள்ளலாம், என்ன விலை, கண்டிஷன் எப்படி இருக்குது என்ற எல்லாத்தையும் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து சுசுக்கின்ற வெகனார் மற்றது அக்வா அண்டு கனக்கா கார்கள் நிற்கிது. புது கார்கள் மற்ற 2ஆம் தர கார்கள் எல்லாமே நிற்கிது. ஸோ எப்படி இருக்குது, கார் என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி எடுத்துக்கொள்ளலாம், லீசிங் என்ன மாதிரி என்ற எல்லாத்தையும் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சாவச்சேரியில் மெடிக்கேருக்கு பக்கத்தில் இந்த RS மோட்டார்ஸ் என்ற இந்த சேல்ஸ் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். தலைவர் தெரியும் நினைக்கிறேன், கணவருக்கு பார்த்துருப்பீங்க. சாவச்சேரி யூடியூபர் ஒரு ஆள், அவருடைய கதைப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நான் பார்த்துருக்கேன் உங்களோட சேனல் எல்லாம். உங்களோட சேனலை பார்த்தா இன்னைக்கு வீடியோ எடுக்க உங்களை பற்றியும் உங்களோட சேனல் பற்றியும் இந்த கார் சேல்ஸ் பற்றியும் சின்னதாக ஒரு பாய்ட்டு வந்தீங்களா? நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சாவச்சேரி. எங்கே சாவச்சேரி உங்களுக்கு தெரிஞ்ச இடம்னா மெடிக்கா தெரிஞ்சிருக்கேன் ஹாஸ்பிட்டல். அதுக்கு பக்கத்தான் இந்த கார் ஷோரூம். புது கார்களும் இருக்கு. நீங்க இப்ப பழைய கார்கள் இருக்கு, புதுசா வாங்க போறீங்கன்னா கொடுத்து மாத்தியும் வாங்கலாம். அப்படியும் செய்யலாம். நீங்க பைக்குகளும் மாத்தி கார்களும் வாங்கக்கூடியதா இருக்கு. அப்படியும் செய்யலாம். காரும் கொடுக்கலாம், செட்டில்மெண்ட் செய்யக்கூடியதா இருக்கு. இந்த சேனல் பேர் தனு பிளாக்ஸ். நீங்க பாத்துருப்பீங்க, அப்படி காசு தெரிஞ்ச போட்டிருக்கேன், பாருங்க. அதோட அண்ணாங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அண்ணன் இப்போ காட்டுவேன் எல்லா பைக்குகள், இப்போ கார்கள், பைக்குகளும் இந்த விற்பனைக்கு இருக்கு. ஸ்டோர் ரூமும் இருக்கு. அது பைக் ஸ்டோர் ரூம். அங்கேயும் புது பைக்குகள் நீங்க எடுக்கக்கூடிய NS16 அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எடுக்கக்கூடியதா இருக்கு. இங்க வந்து இது ஆட்டோ, பழைய சேல் அதுவும் இருக்கு. செகண்ட் ஹேண்ட்லயும் எடுக்கலாம். இங்க வந்து எல்லாமே எடுக்கக்கூடிய புது பைக்குகள், புது கார்கள், ஆட்டோகள் புதுசு, அப்படி எல்லாமே இறக்கி நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை இறக்கி தரக்கூடிய. இங்க வெகனார் கார்ல இருந்து, அக்வா கார்ல இருந்து, கனக்கா கார்கள், 2ஆம் தர புது கார்கள் மற்றும் எல்லா கார்களும் வாகனங்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் நிற்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு புதுசாக திறந்தேன் நினைக்கிறேன். இது நாங்கள் RS மோட்டார்ஸ் முதல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்ல இருந்தது, அந்த இருந்து இப்போ இடம் மாத்திருக்கோம். 2017 இருந்து நாங்கள் முதல்ல இருந்து ஜப்பான் நாட்டில இருந்து வாகனங்களை இறக்கி கொண்டிருக்கிறோம். இது இடம் மாத்தி 23ஆம் தேதி இந்த ஷோரூம் நாங்கள் ஓப்பன் 23. ஓகே, நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரியல. புது கார்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. இங்க நீங்க நான் சொல்லணும், எங்கட இருந்து பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பழைய மோட்டார் பைக்களை கொடுத்து புது மோட்டார் பைக் வாங்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் எங்கள்கிட்ட இருக்கு. இங்க நியாயமான விலையில நாங்க வாங்குவோம். மற்ற வந்து ஜப்பான் நாட்டில் இருந்தோ, எல்லா நாடுகளிலும், தாய்லாந்துல இருந்தோ எல்லா கார்களையும் நீங்க இறக்குமதி செய்யலாம். அப்ப நாங்க இறக்குமதி செய்யல. நாங்க என்ன சொல்ல வரும்டா, சந்தை விலையில இந்த வெகனார் விலை 90 லட்சம். உங்களுக்கு நாங்க உங்களோட சொந்த பெயர்ல இறக்குறோம்னா 84 லட்சம் 95 லட்சத்துக்கு நாங்க இறக்கி தருவோம். நார்மலா நாங்க சந்தை விலையில நாங்க இறக்கி விற்கல. எங்களோட வட்டி காசையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கூட இந்த நாங்க வித்தா அப்புறம் அந்த டேக்ஸை நாங்க கட்டணும். அதுவும் குறைவதாக மொத்தம் 5-6 லட்சம் பெறுமதியில இந்த காரை நாங்க உங்களுக்கு இறக்குமதி செய்து தரலாம். கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் நீங்க குறைச்சு எடுத்து சொந்த பேர்ல இறக்குறோம்னா 6 லட்சம் ரூபாய் குறைய இந்த காரை நாங்க 6 லட்சம். இப்ப நார்மலா மார்க்கெட்ல விக்கிற பிரைஸை விட கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபாய். காரின் பெறுமதியை பொறுத்து வெகனார் 6 லட்சம், வெசல் கிட்டத்தட்ட 20 லட்சம் குறையும் இறக்கி தரலாம். உங்களால சப்ளை வெசல் வந்து சந்தையில
2.15 போகுது. அதை நாங்க 2 கோடிக்கு நாங்க இறக்கி தரலாம். 2 கோடி 15 லட்சம் போற காரை வந்து 2 கோடிக்கு நாங்க இறக்கி தருவோம். ஓகே, அவ்வளவு விலை குறைவா எடுத்துக்கலாம். சகல கார்களையும் இறக்கி தருவோம். நார்மலா ரேஸ் டொயோட்டா ரேஸ் வந்து இப்ப இலங்கையில ரீச் ஆகி போகுது, ஹைபிரிட் போகுது. நார்மலா 1.45 விற்கிறாங்க. அதை இறக்கி தரேன்னா உங்களுக்கு 1.38க்கு நாங்க இறக்கி தருவோம். 1.45 போடுறது. அதே மாதிரி மற்ற எல்லா வாகனங்களையும் நாங்க இறக்கி தரலாம். ஓகே, இது வெகனார் வந்து இப்ப இந்த வெகனார் என்ன விலைக்கு இருக்கு உங்கள்ட்ட? இது கஸ்டம் செட் 2024. இது வந்து உங்களுக்கு தெரியும், நேற்று தான் இரவு வந்தது. இரவு வந்து இன்றைக்கு விடிய அன்றாபுரத்துல இருந்து ஒரு கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இது வித்தாச்சு, இது இப்போ அட்வான்ஸ் பண்ணியாச்சு. அவர் 1ஆம் தேதி நல்ல நாள் பார்த்து இருக்கிறார். அவர் கொடுத்துருக்கோம். 2024 இந்த காரை பற்றி நாங்க சொல்லுவோம். 0 மைலேஜ் தான். டைமண்ட் கட் எலோ வீல் இருக்கு பாருங்க, டைமண்ட் கட். மற்ற ஒரிஜினல் 4-வே கேமரா இருக்கு. இதுல ஒரிஜினல் வந்து ஜப்பான்ல இருந்து வந்து ஒரிஜினல் 4-வே கேமரா இருக்கு. மற்றது ஹெட் அப் டிஸ்பிளே இருக்கு. உள்ளுக்கு நாங்க திறந்து பார்ப்போம். ஹெட் அப் டிஸ்பிளே. இது வந்து ஹெட் அப் டிஸ்பிளே வாரது நாங்க ஜப்பான்ல பார்த்தோம்னா ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 50 கார் ஆக்ஷன்ல போனா ஒரு 2-3 காருக்கு தான் இந்த ஆப்ஷன் வரும். மற்றதுக்கு எல்லா ஆப்ஷனும் வரும். இந்த ஹெட் அப் டிஸ்பிளே இருக்கா? 4-வே கேமராவும் வந்து ஒரிஜினல் இருக்கு. இந்த 360 கேமரா அப்படி இந்த கேமரா ஜூம் பண்ணி காட்டுங்க. இது ஒரிஜினல் 360 கேமரா, ஜப்பான்ல இருந்து வந்த 360 கேமரா. காட்டு பாருங்க, கிளியரா இருக்கு. இது ஜப்பான்ல இருந்து வந்து இந்த பார்க்கிங் சென்சஸ் காத்துது. இந்த பார்க்கிங் சென்சஸ் பின்னுக்கு எடுக்கல எதுவும் தட்டுப்பட வேண்டாம். பார்க்கிங் சென்சஸ் காட்டுது. மற்ற நிக்கல் ஹேண்டில் தான், நிக்கல் ஹேண்டில் சொல்றது. நிக்கல் ஹேண்டில் மற்ற வயனாருக்கு வர மற்ற நோமலி இருக்கு, அது காட்டுறேன் நான். மற்றது உள்ளுக்கு சில்வர் கைப்பிடி இருக்கு. இது வந்து கஸ்டம் செட் அப்டேட் பேக்கேஜ் சொல்றது. எல்லா ஆப்ஷனும் உள்ள அப்டேட் பேக்கேஜ் இது. இது நாங்க நார்மலா நீங்க கொழும்பு செயல்கள்ல விற்கணும் 92-93 ரூபா. ஆனா நான் இந்த காரை 86-90 லட்சத்துக்கு நான் வித்திருக்கேன். 2024 ஃபுல் ஆப்ஷன். ஒரு இடத்துல நீங்க எடுக்க மாட்டீங்க. 6 லட்சம் ரூபா. அதான் நார்மலா இந்த யாழ்ப்பாணத்திலே 92 ரூபா விற்கிறேன். நான் 86 ரூபாய்க்கு இந்த காரை 2024 0 மைலேஜ் பிராண்ட் நியூ காரை அன்றாபுரத்துல வந்தபடியா குறைச்சி அவருக்கு நான் இவ்வளவு சேல் இருக்கிறதுக்கு தான் நேற்று பிள்ளைகளோட வந்தேன். அவருக்கு நான் 86 லட்சத்துக்கு இந்த காரை நான் வித்திருக்கேன். இந்த கார் வந்து இது 2023 அதே கார் தான். அதே கார் அப்டேட் பேக்கேஜ் என்று சொல்றோம். 2023 பேக்கேஜ். இந்த காரை தந்து போட்டு கொஞ்ச நாள் 6 மாதம் இந்த காரை பாவிச்சு. முதல் வந்து விழா கூட இருக்கல 1 கோடி 2 லட்சத்துக்கு இந்த கார் வாங்கி 1 கோடி 2 லட்சத்துக்கு. முதல் இப்போ 6 மாதத்துக்கு விழா கூட அந்த காரை இப்ப தந்து போட்டு எங்கள்ட்ட ஒரு ரைஸ் ஒன்று வாங்கிருக்கேன். ரைஸ் ஒன்று வாங்கிட்டு போனோம். உங்கள்ட்ட பழைய கார் புது கார் இது மாத்தலாம். இது பாவிச்சு ஓடுன கார். ஆனா 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 8000 கிலோமீட்டர் ஓடி ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு லேடி ஒரு ஆள் யூஸ் பண்ணது. இந்த கார்ல வந்து ஃபுல் பேக்கேஜ் தான். அந்த 25 24 25ல இருக்கிற ஃபுல் ஆப்ஷன். ஒரிஜினல் 4-வே கேமரா இருக்கு. டைமண்ட் கட் எலோ வீல். டைமண்ட் கட் எலோ வீல். உள்ளுக்கு நீங்க பாப்போம். உள்ளுக்கு வந்தீங்கன்னா தெரியும் அதே ஆப்ஷன்கள் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிக்கல இந்த மிரர் வந்து பாருங்க, தண்டர்பாட்ல அப்டேட் பேக்கேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கல இந்த மிரர் வந்து அங்கால போகும் தண்டர்பாட்ல. இது ஃபுல்லா போய் அதே மாதிரி இந்த 360 கேமரா இருக்கு பாருங்க. 360 கேமரா இருக்கு. ஹெட் அப் டிஸ்பிளே இருக்கு. ஹெட் அப் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஆன் பண்ணணும். இந்த பாருங்க ஹெட் அப் டிஸ்பிளே. ஹெட் அப் டிஸ்பிளேயும் இருக்கு பாருங்க. இதான் அப்டேட் பேக்கேஜ். அப்டேட் பேக்கேஜ் வந்து ஆக்களை ஏமாத்தி கொடுப்பினா. அப்டேட் பேக்கேஜ்ன்றது இந்த ஹெட் அப் டிஸ்பிளே வரணும், ஒரிஜினல் 4-வே கேமரா வரணும், இந்த நிக்கல் ஹேண்டில் வரணும், அந்த எலோ வீல் வரணும். இது வந்து 2023 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த கார். இந்த கார் 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 8862 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது பாவிச்ச கார். அவருக்கு நாங்க 85 லட்சத்துக்கு இந்த காரை நாங்க விற்போம். 85 லட்சத்துக்கு 2023. என்னடா அவ வந்து வித்து தர சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து விட்டு இருக்கா. 85 லட்சத்துக்கு இந்த காரை நாங்க விற்போம். ஆனா 8000 தான் ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர். பழைய சிபிஎஃப் வேகனார் எடுக்க போனாலும் ஸ்டிங்கரே 70-75 சொல்லிடும். அதை விட இதுக்கு வந்து 6 ஏர் பேக் வரும். 6 ஏர் பேக் வரும். டபுள் சேஃப்டி வரும். 4-வே கேமரா வரும். மற்றது பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கு. ஹெட் அப் டிஸ்பிளே இருக்கு. எல்லா ஆப்ஷனும் இருக்கு. அப்ப பழைய வேகனார்களை நீங்க வாங்குறதை விட 75 வந்து புது வேகனார்களை வாங்குறது உங்களுக்கு நல்ல. இதே காரை நாங்க இறக்கி தாரண்டா 84 ரூபாய்க்கு 85 லட்சத்துக்குள்ள புது 2025 மாடல் காரை நாங்க இறக்கி தருவோம். அட்வான்ஸ் தான் நாங்க இறக்கி தருவோம். இது வந்து 2024 கஸ்டம் செட்.
கஸ்டம் செட் நார்மல். நீங்க முதல் பார்த்தது அப்டேட் பேக்கேஜ். ஓகே ஓகே. இது வந்து நார்மல் பாருங்க. இதுல வந்து எலோ வீல் வந்து வித்தியாசம் பாருங்க. இது கொஞ்சம் எலோ வீல் வந்து டைமண்ட். இதுக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எலோ வீலும் இந்த எலோ வீலும் வித்தியாசம். இது டைமண்ட் கொஞ்சம் டைமண்ட் கட் இருக்கு. மற்ற இதுக்கு போவே இல்ல. முதலாவதுக்கு போவே கேமரா இருந்தது. இன்ஜின் போவே கேமரா போட்டு குடிக்கிறோம். இங்க அதுவும் குவாலிட்டியா தான் இருக்கும். ஆனா ஒரிஜினல் போவே மாதிரி இருக்கு. இந்த திறந்து பாருங்க உள்ளுக்கு. ஆனா இதுக்கும் வந்து அப்டேட் பேக்கேஜுக்குள்ள சில்வர் ஹேண்டில் இருக்கு. இது உள்ளுக்கு இருக்கு. மற்ற இந்த பாருங்க உள்ளுக்கு பாப்போம். இதுவும் 2024 0 மைலேஜ் கார். மற்ற ஒரிஜினல் ஜப்பான் செட் வந்திருக்கு 24. மற்ற சில்வர் ஹேண்டில் இதெல்லாம் இருக்கு. ஹெட் அப் டிஸ்பிளே இல்ல இருக்கு. ஹெட் அப் டிஸ்பிளே இல்ல. மற்றது 4way கேமராவும் இதுக்கு வர இல்ல. இது வந்து 2024 அப்டேட் இல்ல நார்மல் பேக்கேஜ். இதை நாங்க வந்து நீங்க இராக்கி தாரன்னா உங்களுக்கு 82 லட்சத்துக்கு நாங்க இந்த கார் 25 மாடலை வந்து நாங்க புதுசா இறக்கி தரோம். நாங்க இருக்கிற கார் 85-86 ரேஞ்சுக்குள்ள பிட் பண்ணோம். 86 இந்த கார் 2025 மாடல். நாங்க 86 ரூபா 87 ரூபா ரேஞ்சுக்கு நாங்க இறக்குமதி செய்த காரை நாங்க எங்களிடம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். புது கார். அதுல ஒரு அக்வா கார் ஒன்று நிக்குது. இது என்ன மாதிரி? இது புது செகண்ட் ஹேண்ட் தானே? புது செகண்ட் ஹேண்ட். ஓகே, இத பத்தி சொல்லுங்க. இது Toyota Aqua. இது வந்து ஒரு பிரின்சிபல் ஒரு ஆள் யூஸ் பண்ண கார். இந்த காரை தந்து போட்டு எங்கட ரேஸ் ஒன்று வாங்கணும், ஒரு ஹைபிரிட். ஓகே, பழைய கார் தான். இதுல இருக்க எல்லா காரும் கூடுதலா பழைய காரை தந்து போட்டு புது கார் வாங்கினாக்கெல்லாம் இருக்கு. நான் கூடுதலா பழைய கார் வாங்குறது குறைவு. யாரும் மாத்தி தரேன்னா மாத்தி கொடுக்குறேன். இது வந்து ஆனா ஃபர்ஸ்ட் ஓனர் கார். 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 15 மேனுஃபேக்சர், 17 ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஓனர். 80,000 ஓடி இருக்கு. ஹைபிரிட் பேட்டரியும் ஏபிஎஸும் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. மற்ற எக்ஸ்ட்ரேபன் பாடி. இது உங்களுக்கு தெரியும், பழைய 13 பாடிக்கு இப்படி வராது. பாடி கிட்டோட வந்திருக்கு. எக்ஸ்ட்ரேபன் புது மூஞ்சி. இந்த அக்வாவை நாங்க பார்த்த வேண்டாம். பாருங்க உள்ளுக்கு இன்டீரியர்ல பாருங்க எப்படி வந்து இன்டீரியர் எல்லாம் புதுசாவே இருக்கு. கார் வடிவா நீங்க பாத்தீங்கன்னா டியூட்டி இப்ப பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா வாங்கலாம். ஒரிஜினல் பைனியர் செட் போட்டிருக்கு. இந்த காரை பாருங்க. 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த கார் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பைனியர் செட். இந்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 81,508 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய இன்டீரியர் தான் இதுக்கு வந்திருக்கு. மற்ற பழைய மாடலுக்கு இந்த சில்வர் இதெல்லாம் வராது. அப்ப ஆப்ஷன் கூடன அக்வா இன்டீரியர் 2015-17. இதை நாங்க வந்து 85 லட்சத்துக்கு விற்பனை செய்ய இருக்கிறோம். நல்ல கண்டிஷன் கார். ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு இந்த கார். ஃபர்ஸ்ட் ஓனர் யூஸ் பண்ண, பிரின்சிபல் ஓனர் யூஸ் பண்ணது. அவற்ற சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரிஜினல் மைலேஜ் வந்து 80,000 தான் ஓடியும். 85 லட்சத்துக்கு நாங்க இந்த காரை விற்பனை செய்ய இருக்கின்றோம். இப்ப நீங்க சொல்றதுதான் கடைசி விலை இல்ல கொஞ்சம் குறைச்சிட்டலாம். ஆனா கார் கண்டிஷன். கார் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து வேண்டிய கராஜ்ல நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எடுக்கலாம். இதுக்கு கைக்கு 20 லட்சம் காசு இருந்தா இந்த கார் எடுக்கலாம். நீங்க 20 லட்சம் புது வேகனார் எடுக்கிற ஆட்கள் வந்து கைக்கு 25 லட்சம் இருந்தா லீஸ் எடுக்கலாம். நாங்க 60% மட்டும் லீஸ 60-70% மட்டும் செய்து கொடுக்குறோம். ஆனா நார்மலா 50%. ஆனா நாங்க 70% லீஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தரலாம். யாரும் கையில பழைய கார் வாங்க 20 லட்சத்தோட இருக்கிறார்கள் இறக்குமதி செய்ய வேணும்னாலும் இறக்கி தரலாம். புதுசா வாங்குறனாலும் 20 லட்சத்தோட நாங்க லீசிங் செய்து தரலாம். புது காரோ இல்ல செகண்ட் காரோ 20 லட்சம் இருந்தா வாங்கி தரலாம். சின்ன கார்கள் ஒரு கையில ஒரு 10 லட்சம் இருந்தா உங்களுக்கு தரலாம். அல்டோ 4-5 இருந்தது வித்தாச்சு. அதே மாதிரி நாங்க 23ஆம் தேதி அங்க ஓபன் பண்ணாங்க. 18 கார் வித்திருக்கோம். அதுக்கு 18 கார்கள் நாங்க வித்திருக்கோம். நாளைக்கும் 2 கார் போகுது. நான் விற்பனை செய்யல 5-6 பேரை ஒரு அடியா கூப்பிட்டு உங்களுக்கு வீடியோ இருக்கு. நான் உங்களுக்கு கூப்பிட்டு மற்ற காரை இதுவும் வெகனார் உண்டு. 25. ஓகே, 25 மாடல் வெகனார் உண்டு. புதுசு புது கார் ஒன்று நிக்குது. இங்க கூடுதல புதுசு தான் நிக்குது போல. இப்ப வெகனார் புதுசு தான் நிக்குது. இது வெகனார் தான். கஸ்டம் செட் 2025 மாடல். சீட் கவர் கூட உடைக்கல. இதுல வந்து ஆப்ஷன்கள் கொஞ்சம் குறைவு. ஆப்ஷன் குறைவுண்டா பழைய ஸ்டிங்கரை விட ஆப்ஷன் கூட. ஆரியா பேக் வரும். மற்ற இன்டீரியர் எல்லாம் வித்தியாசம். டபுள் சேஃப்டி வரும். இந்த காரை பாருங்க. இது 2025 கஸ்டம் செட் தான். இதுலயும் ஆப்ஷன்கள் இருக்கு. 0 மைலேஜ். கிட்டத்தட்ட அங்க இருந்து அம்பாந்தோட்டையில இருந்து ஓடி வந்த தூரம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 654 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த கார் எல்லா ஆப்ஷனும் இருக்கு. மல்டி ஃபங்க்ஷன் இருக்கு, ஆரியா பேக் இருக்கு, டபுள் சேஃப்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல கஸ்டம் செட்ல நார்மல் என்று சொல்றது அது அப்டேட் முதல் பார்த்து அப்டேட். இதை நாங்க வந்து 87 லட்சத்துக்கு நாங்க கொடுப்போம். 2025
87 லட்சத்துக்கு நாங்க இந்த காரை நாங்க விற்போம். நீங்க கொழும்புல பார்த்தாலும் இது 87 88 ரூபா தான் விற்கிறாங்க. கொழும்பு விலைக்கே நீங்க எடுக்கக்கூடிய இதே காரை இறக்கி தரேன்னா உங்களுக்கு 83 லட்சத்துக்கு நாங்க இறக்கி தருவோம். 83 லட்சத்துக்கு நாங்க இந்த காரை நாங்க அட்வான்ஸ் வாங்கி இறக்கிறோம். 1 மாதம் 10 நாள்ல கார் எல்லாம். இதை விட வேற வேகனார்களும் இருக்கு. விலை குறைவா 70 68 லட்சத்துக்கு வேகனார் இருக்குங்க. அது வந்து FX என்று சொல்றது, மிட்சுபிஷி E-Wagon என்று சொல்றது, நிசான் டேஸ் என்று சொல்றது 68 தொடக்கம் 70 லட்சத்துக்கு இறக்கி தரலாம். அதே மாதிரி ஜப்பான் அல்டோ நோமலா சந்தையில 68 70 லட்சம் விற்கிறோம். அதை நாங்க உங்களுக்கு 62 60 லட்சத்துக்கு இறக்கி தருவோம். அடுத்தது மிரான்ற ஒரு கார் வருது, அது நோமலா 70 72 லட்சம் விற்கிறோம். உங்களுக்கு 65 64 லட்சத்துக்கு இறக்கி தரலாம். உங்களுக்கு இறக்குனது இருக்கு 65 வரைக்கும் நாங்க தருவோம். எங்களுக்கு இன்னொரு ஸ்டோர் ரூம் இருக்கு கொழும்புல. நீங்க அட்வான்ஸ் பண்ணா கார் போட்டோங்காட்டி அடுத்த நாளே கார் இங்க உங்களுக்கு கொண்டு தரலாம். ஒரு நாள்லயே நீங்க அட்வான்ஸ் பண்ணி அதே மாதிரி இந்த கார் இன்னொரு கார் இப்ப வந்து கொண்டிருக்காங்க. நேற்று ஒரு நாள் புதுக்குடியிருப்பை சேர்ந்த ஒரு கடை வச்சிருக்கிறாள், அட்வான்ஸ் பண்ணார். இன்றைக்கு கார் வந்து கொண்டு நீங்க கொஞ்சம் நின்னா ஒரு 2 மணி நேரம் கார் இங்க வரும். அப்ப நீங்க அட்வான்ஸ் பண்ணாலே கார் வேண்டிய காரை நாங்க எடுத்துடலாம். இப்ப அட்வான்ஸ் எவ்வளவு அமௌண்ட்? நீங்க 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணா அடுத்த கார் தரலாம். 1 லட்சம் ரூபாய் கார் எடுக்கலாம். சரி, இருக்கிற காசை தாங்க 75,000 ரூபாய் தந்தாலும் சொல்றீங்க. அந்த விலையை தந்தா கார் அடுத்த நாள் தரலாம். இந்த ஜீப்பை பற்றி சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு ப்ராடோ மாதிரி ஜீப் மாடல். ஜீப் விரும்புகிற பிரியர்களுக்கு இது மிகவும் விலை குறைவான விலையில நாங்க கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட CAB நம்பர் 2014 மாடல். சொல்றது சரி டிகோ. ஜப்பான் இல்ல, ஆனா சைனா ஜீப் தான். ஜப்பான் ஜீப் மாதிரியே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆட்டோ பெட்ரோலும் நல்லா வேலை செய்யும் இந்த கார். இதை உள்ளுக்கு பார்ப்போம். உள்ளுக்கு நல்ல இட வசதி இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் காரை. இது வந்து லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் 50 சர்வீஸ் ரெக்கார்ட் அவ்வளவு இருக்கு. பெட்ரோல் கிட்டத்தட்ட லோன் ட்ரிப்புக்கு வந்து 15 கிலோமீட்டர் வேலை செய்யும். லோன் ஷார்ட் ட்ரிப்புக்கு வந்து 12 தொடக்கம் 13 வேலை செய்யும். ஃபுல் ஏசி வரும். ஆண்ட்ராய்ட் பிளேயர் போட்டுக்கு பின்னுக்கு எல்லாம் பாருங்க. ஜீப் வீடியோ எடுத்து காட்டுங்க. இதை நாங்க 72 லட்சத்துக்கு கொடுக்குறோம். 72 லட்சத்துக்கு விற்க இருக்கோம். பாருங்க, வெகனாரை விட இதை பார்க்கல எப்படி இருக்கும். ஒரு ஜீப் உண்டு, கொஞ்சம் பெரிய அளவான எடுக்க மாட்டீங்க. பழைய ஆல்டோவே 40 லட்சம் ஜீப் மாடல். ஜீப் விரும்பினாக்கள் வந்து இதை எடுக்கலாம். பெட்ரோலும் நல்லா வேலை, கம்ஃபர்டபுள், பாதுகாப்பு. இந்த ஜீப்பை நாங்க 72 லட்சத்துக்கு விற்க இருக்கோம். நீங்க வீடியோ வடிவா எடுத்து காட்டுங்க. எத்தனை பேர் நான் போகக்கூடிய மாதிரி? 4 பேர் தான். இதுல 5 பேர் போகலாம். 4 பேர் தான். சீட் டிக்கியே பாருங்க எப்படி இருக்கு. இப்படி துறக்கலாம் பாருங்க, பெரிய டிக்கி. பின்னுக்கு தான் அந்த ஜீப். பின்னுக்கு பெரிய ஜீப்புக்கு எவ்வளவு பெரிய டிக்கி. பின்னுக்கு செம ஸ்டாப். ஓகே, இது நாங்க 72 லட்சத்துக்கு கொடுக்க இருக்கோம். பாருங்க, ஜீப் மாடல். லீஸும் எடுக்கலாம் நீங்க. இதுக்கு என்ன மாதிரி லீஸ் கொடுக்குறாங்க? லீஸ் இதுக்கு 70 வீதம் எடுக்கலாம் நீங்க. 70 வீதம் கிட்டத்தட்ட கைக்கு ஒரு 20 இருந்தா எடுக்கலாம். அந்த 20 இருந்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். பெட்ரோல் நல்ல ஜி. ஃபர்ஸ்ட் ஓனர் 59,000 தான் ஓடி இருக்கு. நீங்க போய் செக் பண்ணுங்க. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்கு. எல்லாம் நீட்டா இருக்கு. எல்லாம் நீட்டா இருக்கு. பாருங்க, எலோ வீல் 4 டயரும் புதுசு மாத்தி இருக்கு. ஓகே, பாருங்க. நான் பார்த்த அளவுக்கு கணக்கா விலை குறைவா நீங்க கார்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் கிட்ட. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச என்னன்னா 75,000 ரூபாய் இருந்தாலும் கார் எடுத்துக்கொள்ளலாம் மாதிரி சொன்னீங்க. 75,000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணா நாங்க கார் வேண்டிய காரங்களை 2 ஸ்டோர் ரூம் இருக்கு. மற்ற கொழும்புல இருக்கு எங்க மெயின் பிரான்ச். அங்க இருந்து நீங்க வேண்டிய காரங்க ரைஸோ இல்லாட்டி மிராவோ வெகனாரோ வேண்டிய என்ன கார் வெசலோ என்ன கார் இருந்தாலும் நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போட்டோ செஞ்ச காட்டும். அடுத்த நாள் இந்த கார் தருவோம். ஒரு காரங்களே பிடிக்காட்டி திருப்பி நாங்க அந்த கார் எடுப்போம். நீங்க அட்வான்ஸ் தரலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கார்ல எதுவும் பிழையோ பழுது இருந்தா அந்த காரை திருப்பி தரலாம். உங்களுக்கு அட்வான்ஸையும் திருப்பி தருவோம். நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க காரை ஓட பண்ணி எடுக்கலாம். ஓகே, உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம்? நீங்க என்னன்னா, எனக்கு Facebook இருக்கு, RS மோட்டார்ஸ் அந்த Facebook இருக்கு. அதை நீங்க லைக் பண்ணீங்கன்னா அதுல நான் வேற கார்களை அப்டேட் பண்ணி போடுறேன். அதை விட எங்க பைக்ல நீங்க பைக்கை பற்றி சொல்லல, எங்களுக்கு RS மோட்டார்ஸ் பைக் ஸ்டோர் ரூமும் இருக்கு. பஜாஜ் பைக்கள் எல்லாம் பல்சர் 160 பஜாஜ் மோட்டார் பைக் ஜென்ஸ் பைக் எல்லாம் இருக்கு. நீங்க பழைய பைக்ல தந்து போட்டு எங்களுக்கு புது பைக் வாங்கலாம். என்ன பைக் மற்ற ஜப்பான் நாட்டுல இருந்து நாங்க பைக்ல இறக்குமதி செய்யறோம். உங்களுக்கு வேண்டிய பாய்ஸுக்கு நல்ல சிசி கூடின பைக்கள் வந்து பழைய பைக் எடுக்கிற நேரம் நீங்க அட்வான்ஸ் வந்தா உங்களுக்கு புது பைக் இறக்கி தரேன். உங்களை கான்டாக்ட் பண்றேன். இந்த கான்டாக்ட் பண்றேன்னா நீங்க நார்மலா தேடி கொள்ளலாம் இந்த லொகேஷனை. நீங்க A9 ரோட்ல இருக்கிற கார் சேல் எங்கடையா தான் சாவச்சேரியில இருக்க ஒரு சேல் தான் இருக்கு. நீங்க வவுனியால இருந்து யாழ்ப்பாணம் மட்டும் போயிருந்தா சாவச்சேரி நகர்ல இருந்து
கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் மெடிக்குவார் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல RS மோட்டார்ஸ் இருக்கு. இதுல நீங்க பைக்குகள் கார்கள் வேண்டிய அளவு நாங்க பொடி வாஷும் போட்டு கொடுக்குறோம். இரவு 12 மணி ஆனாலும் உங்களுக்கு கார்ல நீங்க கழுவுறேன்னா இங்க கழுவலாம். காரை நாங்க 600 ரூபாய் காசோட பொடி வாஷ் பண்ணி கொடுக்குறோம். 600 ரூபாய் காசோட உங்களுக்கு பொடி வாஷ் பண்ணி நாங்க காரை விடுவோம். நீங்க ஆயர் போறாக்கள் டோல்பின்ல போறாக்கள் ஓடுறாக்கள் இங்க நீங்க இரவு டைம்லயும் வந்து 24 மணி நேரம் நீங்க காரை கழுவுற 600 ரூபாய் காசு மட்டும் தான் வாங்குவோம். அதே நான் சொல்லுவோம். நீங்க வாரண்டா சாவச்சேரி நகர்ல இருந்து 500 மீட்டர்ல RS மோட்டார்ஸ் போர்ட் போட்டிருக்கு. அங்க வந்தீங்கன்னா வேண்டிய கார்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எல்லா வாகனங்களும் இந்த கான்டாக்ட் நம்பர் இங்க இருக்கு 077 20 61 814. நீங்க அந்த வீடியோல போடுங்க. ஓகே, நன்றி. இது வந்து ஹோண்டாண்ட ஜப்பான் பைக் ஒன்று வந்திருக்கு. 21 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. புது பைக் PCX என்ற ஹோண்டாண்ட பைக் ஜப்பான் பைக் ஒன்று இங்கே இருக்குது. நீங்கள் பைக்கில் எதுவும் வாங்க போகிறீங்கண்டா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோண்டாண்ட பைக் இங்கே இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் பல்சர் பைக்குலேருந்து எனக்கு பைக்கில் நாங்கள் வெளியிலையும் பார்த்துனாங்க. அந்த பைக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கில் வாங்க போகிறீங்கன்றாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இங்கே வெகனார் கார்லேருந்து இங்கே வந்தால் எல்லா கார்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா வாகனங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். புது கார்கள்லேருந்து 2ஆம் தர கார்கள் வரைக்கும் எல்லா கார்களுமே விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் வாங்க போகிறீங்க பார்க்க போகிறீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் நேரடியாக வந்து பார்க்க போகிறீங்கன்னா சாவச்சேரியில் மெடிக்கேருக்கு பக்கத்துலேயே இவங்களோட ஷோரூம் இருக்குது. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஒரு 75,000 ரூபா கட்டினாலே கார் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ண ஒரு 75,000 ரூபா கட்டினாலே போதுமா, ஒரு நாளில் உங்களுக்கு வாகனங்கள் வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. ஓகே, பாய்.